ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது தேஜு vlogs. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஜாலிவுட்டுக்கு போயிட்டுருக்கோம் என் ஃப்ரெண்டோட. ஆமாம், அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. நான் நிறையா கேம்ஸ்லாம் விளாட்லான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு இருந்தோம் வெளியிலேருந்து. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூனோலாம் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். என்னென்னா இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு 2 hours ஆகுது. எப்படியோ ஜாலிவுட் வந்தாச்சு. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் கூட நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சனியாக இருந்தனால கேப்பு அப்புறம் கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருந்தேன் நான். இப்போ நம்ம என்டர் ஆயாச்சு. இப்போ நம்மளோட டேக், அந்த கையில் மாட்டியிருக்க டேக் வச்சு நம்மளை என்டர் பண்ணுவாங்க. ஆமாம், ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இங்கே இந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு. என் ஃப்ரெண்டு அப்பா அவங்கெல்லாம் ஃபஸ்ட் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறக்கே தாஜ்மஹால் பெருசாக இருந்துச்சு. இங்கே இந்த ஸ்டாச்சுஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபாரின் செட் மாரி வச்சுருந்தாங்க வெளியே. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்கிறது, கொஞ்சம் ஃபாரின் மாதிரி இருந்துச்சு. இது நான் எங்களை வெல்கம் பண்ண சொல்லிட்டு பாண்டா மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. காஸ்டியூம் போட்டிருந்தாங்க பாண்டா. அப்புறம் நிறையா வேறு கேரக்டர் மாதிரி அவங்க இது பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பெரியவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெரியவங்களும் கிட்ஸ் மாரி ஆகிட்டாங்க. அந்த பாண்டா பார்த்தீங்கன்னா எல்லா பேர்த்தோட ஃபேஸில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இது பாண்டாவட்டும் இல்லை, நிறையா கேரக்டர்ஸ்லாம் நாங்கள் உள்ளே பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஜாலியாக பேசிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வெல்கம் டான்ஸ் நாங்கள் வெல்கம் டான்ஸ் காட்டுறோம். இது வெல்கம் டான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த சீனரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இந்த ஃபவுண்டெயினில் வச்சுருந்தாங்க அந்த இது மாதிரி. இப்போ அவங்க வெல்கம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த பிளேஸ்லேயே அவங்க எல்லா பேரும் ப்ராக்டிஸ் பண்ணி வெல்கம் டான்ஸ் இது பண்ணாங்க. ஆமாம், இப்போ நம்ம இந்த எல்லா டான்ஸுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒருத்தவங்களும் ஆட் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு மியூசிக் வர எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, மது போய் டான்ஸ் ஆடுன்னு. ஆனால் மது தான் போகல. ஆமாம், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் லைக் அந்த மூவியோட ஆக்டர்ஸ்லாம் வச்சு ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இப்படில ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இங்கே கார்ட்டூன்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மற்ற எல்லா லாங்குவேஜும் இருக்க மாரி அந்த மூவிஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆமாம், அது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. நிறைய எல்லா லாங்குவேஜ் இதுவும் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் ஒரு பிளேஸுக்கு தான் போனாங்க விளாட்ற மாதிரி. நாங்கள் அப்படியே டக்குன்னு விளாண்டுது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஏதோ ஜம்ப் பண்ணுற மாரி நாங்கள் அந்த ஜம்ப் பண்ணி ஸ்டேர்ஸில் மேலே ஏறி அந்த மாரி ஸ்லைடெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் விளாண்டுது ஜாலியாக இருந்துச்சு. இது கிட்ஸுக்காகவே பண்ண இன்டோர் கேம்ஸ். நாங்களாம் விளாண்டுறது ஜாலியாக இருந்துச்சு. இது ரொம்ப சேஃப்டி. எப்படின்னா இது ஃபுல் மேடப் ஆஃப் 100% காட்டன். நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் அந்த ரோப் மேலே டயர் மேலெலாம் ஏறி நாங்கள் அந்த சைடு போயிட்டு இருந்தோம். இந்த கேம் நான் திரும்ப விளாடணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் டைம் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கேம் போயிட்டோம். இது என்னென்னா அங்கே மேலே ஸ்டேர்ஸில் ஏறி போய் ஜம்ப் பண்ணணும். நாங்கள் போனோம். ஆனால் கிட்ஸுக்குன்னு தான் சொல்லிட்டாங்க. 6 year கிட்ஸு. இது கொஞ்சமாக ஸ்மால் கிட்ஸ் மாரி. எப்படின்னா ஃபஸ்ட்டு பிக் கிட்ஸுக்கு, அப்புறம் கொஞ்சம் குட்டியாக கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் 5 years 4 years அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், நாங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் வாட்டுக்கு போய் விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் மாதிரி லைக் போலீஸ் ஸ்டேஷன், லைப்ரரி, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் மது ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம். நாங்கள் 2 பேர் போலீஸ் மாரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இதில் தான் கிட்ஸுக்குன்ட்டாங்க. நல்ல வேலை நான் ஜம்ப் பண்ணலான்னு பண்ணேன். நானும் என் ஃப்ரெண்டு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தோம்.
நான் குதிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து இருக்கவங்க வந்து இது கிட்ஸுக்கு தான் சொல்லிட்டாங்க. நான் போவே இல்லை. தேஜ் வரும் பாவம். அதுக்குள்ளே நானும் ரைனிங் என்னோடய ஃப்ரெண்டும் குதிச்சிட்டோம். அதனால ஜாலியாக இருந்துச்சு. தேஜ் தான் இறங்கி வந்துட்டான். நான் வந்து போகலான்னு நினச்சேன். ஆனால் இதில் வந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போய் அந்த பேக்லலாம் வச்சு அடித்து கீழே தள்ளிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பயமாக இருந்தனால நான் நடந்துவிட்டு போயிட்டு நான் வந்துட்டேன். மதுவும் என் ஃப்ரெண்டும் வந்து இந்த இதெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா. ஆமாம், நான் அந்த இது இந்த பீன் பேக் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன். அவளை அந்த ஸ்பாஞ்ச் கூட தள்ளி விடுறதுக்கு. அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் எடுத்து நான் அடிச்சிட்டு இருந்தேன் அவங்க மேலே. அங்கே பாருங்கள், அவளும் என் ஃப்ரெண்ட் அடிக்கிறான். இப்போ நாங்கள் வந்துட்டு விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு பிளேஸாக போனோம். அதுவும் காட்டுறோம். நான் வந்து ரொம்ப ஹங்கரியாக இருந்தேன். பட் ஸ்டில் வந்து இது விளாட்றதுக்கு தானே, அது நாங்கள் ஜாலியாக விளாண்டுருந்தேன். கேட்டுகிட்டே இருந்தோம் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்தோம்னா லைக் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு ஸ்டேட் பை அதோட காஸ்டியூம்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற அந்த வெப்பன்ஸ்லாம் அப்போ வந்துட்டு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்மால் பாய் மாதிரி உட்காந்துருந்தது. எனக்கு பார்த்து ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. வந்து என்னென்னா இங்கே இது நைஃப் மட்டும் இல்லை, அந்த நைஃபு ஆக்ஸ் இதெல்லாம் வந்து உட்டிலே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் அவங்க கையிலே பண்ணி. நான் இதை பார்த்துட்டு ஏதோ பேய் நினச்சிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு இப்படி இதாக இருந்ததுனால கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வந்து நம்ம வெளியே இது வந்து நீங்கள் நிறைய பாட்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த இது பாருங்கள், இங்கே தான் நான் சொன்னேன் பாருங்கள், ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வந்து நான் பாட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த பாட்டெல்லாம். அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த பாட்டெல்லாம் நம்ம வாங்கியிருக்க மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வந்து ஏதோ ஒரு பாட் ஷாப்புன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து வெளியே போனதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் ஏதோ இந்த பிளேஸில் தான் நாங்கள் இருந்தோம். இங்கேருந்து நம்ம ஏதோ ஒரு ஷாப்பு அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டுருந்தோம். இங்கே வந்து பார்க்குறக்கே எங்கே போகிறது இங்கே வந்து பார்க்குறக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சைடு செட்டப் எப்படின்னா அந்த லண்டனில் இருக்க பிளேஸ் மாரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ட்ரை கேம்ஸ்குள்ளே போயிடுவோம். இது வந்து மேலே நல்லா பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் டைட்டானிக் வேர்ல்டு வந்திருக்கிறோம். அப்போ டைட்டானிக்கில் வந்துட்டு அந்த ஷிப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் தான் டைட்டானிக் பீப்புளெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னா டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி இங்கே பிளேஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த இன்ஜின்ஸு அங்கே இதோ இந்தமாரி பாருங்க, இதுதான் வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கம்ப்யூட்டர் மாரி. இப்போ வந்து அந்த க்ளோஸர் கம்ப்யூட்டர், ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின்ஸ் மாதிரி இது வந்து நார்மல் பிக்சர் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் டைட்டானிக் ஆப்ரேட் பண்ணுற பிளேஸ் பட்டன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அமுத்திட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும் டச் பண்ணல, நிறைய பேர் டச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்களும் டச் பண்ணோம். இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த டைட்டானிக் வந்துட்டு இது கிராஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த வாட்டருக்குள்ளே, அந்த மாதிரி ஃபீல் கொண்டு போச்சு. அப்புறம் வந்து இங்கே அந்த டைட்டானிக் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ் க்ரீனரியாக அந்த வாட்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினல் டைட்டானிக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போயிடலாம் வாங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி அப்புறம் வந்து அங்கே டெக்கா காமிச்சாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்கும், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும், அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி அங்கே இருந்துக்காங்க அதெல்லாம் காட்டினாங்க. ஓகே, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கவங்க இங்கே தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இது பண்ணி அவங்க வந்து இருந்தாங்க. கொஞ்சம் இதாக நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது என்னென்னா அதில் நம்ம என்டர் பண்ண முடியாது, வெளியேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து இதையும் டச் பண்ணக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் செகண்ட் கிளாஸ். இந்த செகண்ட் கிளாஸில் பங்க் பெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு செகண்ட் கிளாஸு. அப்புறம் தேர்ட் கிளாஸ் எங்கே? இது தேர்ட் கிளாஸ் இல்லை, இது செகண்ட் கிளாஸ். வந்து இப்போ வர்றது தேர்ட் கிளாஸ்.
ஓகே இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ் இங்கே வந்து ஸ்டாண்ட் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் அந்த கோல் போட்டு அப்போ தான் வந்து இந்த டைட்டானிக் ஷிப்பு வந்துட்டு ஷிப்பு வந்துட்டு மூவ் ஆகும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு விண்டோ நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னார் அதுதான் இதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ, அந்த ஷிப்லேருந்து வெளியில் வாட்டர் சீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாதிரி இருக்கிற இது பிளேஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், வெளியில் பார்க்கல. எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி அவங்க வந்துட்டு எந்த மாதிரி சீட்லாம் இருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலே அந்த டைட்டானிக் வெளியில் இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் என்டர் பண்ணுற பிளேஸ் மாதிரி. இந்த நாங்கள் மேலே அந்த ஸ்டெப்ஸ் மேலாம் ஏறி போய் குயின் மாரி இதை போஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து போஸ் காமிச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த தேஜு இது வந்து ட்ரை பண்ணேன். தேஜு என் ஃப்ரெண்டும், மது வந்து வேணான்னு சொன்னால நானும் என் ஃப்ரெண்டும் இந்தமாரி இது பண்ணியிருந்தோம். வந்து டேஷிங் பம்பர் கார் வந்துட்டு நாங்கள் 2 times ட்ரை பண்ணிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து அப்பா கூட பண்ணேன், மது வந்து அம்மா கூட பண்ணான். நான் வந்து செம்ம டிரைவர் மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். இது வந்து எலக்ட்ரிக்னால கார் வெளியே வைக்கக்கூடாது. இந்த வந்து ஒரிஜினல் கார் ஓட்டின மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நாங்கள் கார்னர்லேயே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க மற்றவங்க எல்லா பேருமே வந்து இடிச்சிட்டே இருந்தாங்க. பாருங்கள் மது போகிறான். இப்போ வந்து நானும் எங்கள் அப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தோம். சில பேர் ஸ்ட்ரக்கும். பார்ட் 2ல மீட் பண்ணலாம்.